ராதிகா, இப்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எங்கே கொண்டு செல்லப்படுகிறார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தஞ்சை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த வாகனம் செங்கிப்பட்டி நோக்கி மீண்டும் திருச்சியை நோக்கி யூ டர்ன் அடித்து திரும்பியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் இப்போது தஞ்சை தெற்கு காவல் நிலையத்தில் அதிகமான மக்கள் கூட்டம், திமுக தொண்டர்கள் கூட்டம் அதிகமாக அங்கு கூடியதால் அவரை திருச்சி செங்கிப்பட்டி அருகில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் வைத்தே விசாரிக்கலாம் என்ற முடிவுக்கு வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தஞ்சாவூர் திமுகவின் கோட்டையாக கருதப்படுவதால் தஞ்சை பகுதியில் ஏராளமான திமுகவினர் அங்கு குவிந்து டயர்களை எரித்தும் கடைகளை அடைத்தும் அங்கு தெற்கு காவல் நிலையத்திற்கு அருகே உள்ள எம்பி அலுவலகத்திற்கு முன்பு அவர் இப்போது மக்கள் கூட்டம் கூடியதால் இப்போது செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் உதயநிதி ஸ்டாலினை கொண்டு சென்றிருக்கிறார்கள். தஞ்சை தெற்கு காவல் நிலையத்தில் முதலில் கிழக்கு காவல் நிலையத்தில் விசாரிப்பதாக இருந்தது. அதற்கு பிறகு தெற்கு காவல் நிலையம் என மாற்றப்பட்டது. திருச்சி தஞ்சை பாதையில் இருக்கக்கூடிய தெற்கு காவல் நிலையம். இப்போது மீண்டும் அவர் யூ டர்ன் அடித்து திருச்சியை நோக்கி வந்து செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் உதயநிதி ஸ்டாலின் இப்போது விசாரிக்கப்படுகிறார். உதயநிதி ஸ்டாலினிடம், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினிடம் இப்போது செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. காலை 11 மணிக்கு நீலாங்கரையில் தொடங்கிய இந்த விசாரணை பயணம் இப்போது 6:15 மணிக்கு செங்கிப்பட்டியில் ஒரு உலக்கூரில் சிறிது நேரம் இடைவெளி மதியம் விழுப்புரம் மாவட்டத்தில், அதன் பின்னர் இப்போது செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு 6:15 மணிக்கு வந்தடைந்திருக்கிறது. அங்கு காவல்துறையினரின் விசாரணை இன்னும் சில நிமிடங்களில் தொடர இருக்கிறது. செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தஞ்சாவூர் தெற்கு காவல் நிலையம் நோக்கி சென்ற காவல்துறையினரின் அந்த உதயநிதி ஸ்டாலினை அழைத்து சென்ற அந்த வாகனம் இப்போது திருச்சி தஞ்சை நெடுஞ்சாலையில் உள்ள செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் இப்போது வைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தஞ்சையில் தெற்கு காவல் நிலையத்திற்கு பதிலாக தஞ்சையில் உள்ள செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் இப்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினிடம் அந்த விசாரணை தொடங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தெற்கு காவல் நிலையத்தில் ஏராளமான தொண்டர்கள் குவிந்ததால் போலீசார் திடீரென அவர்களுடைய விசாரணை இடத்தை மாற்றி இருக்கிறார்கள். அங்கு ஏராளமானோர் திரண்டிருப்பதால் அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்ற பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையில் தெற்கு காவல் நிலையத்தில் விசாரணை நடவடிக்கைகளை அவர்கள் நடத்துவதை ரத்து செய்துவிட்டு இப்போது செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். அங்கு வைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்துகிறார்கள். அந்த விசாரணை மேலும் எத்தனை மணி நேரம் நீடிக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் நீதிமன்ற உத்தரவு இன்று, அதாவது இரவு 12 மணிக்குள் அவரை விடுவிக்க வேண்டும் என்று நீதிபதி GK இளந்திரையன், சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் உத்தரவிட்டிருக்கிறார். அதனால் இன்று நள்ளிரவுக்குள் இந்த விசாரணை நடவடிக்கைகள் நிறைவடையலாம். அடுத்த ஒரு சில மணி நேரங்களிலே 8 மணி 9 மணிக்குள் உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்படலாம். விடுவிக்கப்பட்ட பின்னர் அவர் சென்னை திரும்பி நாளை பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று அவருடைய விசாரணை விரைவில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது தெற்கு காவல் நிலையத்தில் குழுமியிருந்த இந்த திமுக தொண்டர்களிடம் அங்குள்ள காவல் அதிகாரிகள் இப்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் செங்கிப்பட்டிக்கு மீண்டும் யூ டர்ன் அடித்து வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்டார் என்று கூறியதை அடுத்து அங்கு திறந்திருந்த SS பழனிமாணிக்கம், TR பாலு மற்றும் தஞ்சை மாவட்ட திமுகவின் முக்கிய நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் கோபிச்செழியன் உள்ளிட்டவர் ஏராளமானோர் அங்கு திரண்டிருக்கிறார்கள். இப்போது அவர்கள் அனைவரும் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு மீண்டும் இந்த தொண்டர்கள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு செல்லவில்லை என்றால் அங்கு விசாரணையை நிறைவு செய்துவிட்டு அங்கிருந்தே விடுவிக்கப்படலாம் உதயநிதி ஸ்டாலின் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று 3 காவல் நிலையங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை விசாரிப்பதற்கான காவல் நிலையங்கள் முதலில் திருச்சி தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கப்படும் என்பதால் அங்கு ஏராளமானோர் திரண்டனர். இந்த சூழ்நிலையில் தெற்கு காவல் நிலையம் அந்த தஞ்சை திருச்சி நெடுஞ்சாலையில் அமைந்திருப்பதால் அங்கு பெருமளவில் கூட்டம் கூடினாலும் கட்டுப்படுத்த முடியும் என்று அங்கு மாற்றப்பட்டது. காவல்துறையினரும் குவிக்கப்பட்டனர். ஆனால் அங்கும் ஏராளமான திமுகவினர் குவிந்ததாலும் தஞ்சை, திருவாரூர், நாகை, டெல்டா மண்டலம் திமுகவினர் வலுவாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் என்பதால் அங்கு 4 மாவட்டங்களைச் சேர்ந்த தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மற்றும் திருச்சி, இது பல ஆண்டுகளாக திமுக வேட்பாளர்கள் பெருவாரியாக ஒவ்வொரு தேர்தலிலும் வெற்றியை பெற்று திமுகவின் கோட்டையாக கருதப்படும் திருச்சி தஞ்சைக்கு இடையே உள்ள காவல் நிலையத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை வைத்து விசாரணை நடத்துவது என்பது அங்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அல்லது அதிகமான கூட்டம் கூடுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் என்பதால் தஞ்சை தெற்கு காவல் நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த காவல்துறையினர் வாகனம்
திடீரென யூட்டர்ன் அடித்து திரும்பி செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது தெற்கு காவல் நிலையத்தில் குழுமி இருந்த அந்த காவல் துறையினர் மற்றும் திமுக தொண்டர்கள், முக்கிய தலைவர்களிடையே ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவுகிறது. இங்கு உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் தெற்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்படுவாரா மாட்டாரா, அல்லது அங்கிருந்தே செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் இருந்தே அவர் விடுவிக்கப்படுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்போது செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்குள் செல்வதற்கு உதயநிதி ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்திருப்பதாக மற்றொரு தகவல் வந்திருக்கிறது. தம்மை தெற்கு காவல் நிலையத்தில் வைத்துதான் விசாரிக்க வேண்டும், தஞ்சையில் வைத்துதான் விசாரிக்க வேண்டும் என்றும், செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்குள் விசாரிக்க உள்ளே வர இயலாது என்று அவர் மறுப்பு தெரிவித்திருப்பதால் மற்றொரு சர்ச்சையும் இப்போது ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் விசாரிக்க அழைத்து செல்லப்பட்ட காவல் நிலையம் உதயநிதி ஸ்டாலினிடம் கூறப்பட்ட காவல் நிலையம் ஒன்று, ஆனால் இப்போது அழைத்து செல்லப்பட்ட காவல் நிலையம் மற்றொன்றாக இருப்பதால் தாம் ஏற்கனவே கூறியபடி அதே காவல் நிலையத்திற்கு தம்மை அழைத்து செல்லுமாறு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்துவதாக கூறப்படுகிறது. இந்த விசாரணை இப்போது தஞ்சையில் உள்ள செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு இப்போது விசாரணை நடைபெறுமா என்ற சந்தேகம், கேள்வி எழுந்திருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் அங்கு தெற்கு காவல் நிலையத்தில் ஏராளமான தொண்டர்கள் திரண்டு அங்கு டயர்களையும் மற்றும் பேனர்களையும் கொளுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டதால் அங்கு ஒரு அசம்பாவிதம், சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக விசாரணை நடைபெறும் காவல் நிலையத்தை இடமாற்றி இருப்பதாக காவல்துறையின் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்படுகிறது. இதனால் இப்போது போலீஸ் வேனில் இருந்து இறங்குவதற்கு உதயநிதி ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்திருப்பதால் பதற்றமான சூழ்நிலை தஞ்சை, செங்கிப்பட்டி, திருச்சி பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறை வாகனத்திலிருந்து உதயநிதி ஸ்டாலின் இறங்க மறுப்பு, செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரிக்க வர இயலாது என்று அவர் மறுப்பு தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் தொண்டர்கள் அனைவரும் இப்போது செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு வருகை தர இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த தொண்டர்கள், நிர்வாகிகள் இங்கு வர இயலாத அளவுக்கு சாலைகளில் தடுப்பரண்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தஞ்சையில் கூட்டம் அதிகரிப்பதால் விசாரணை நடத்தப்படும் இடம் மாற்றப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இப்போது விசாரணை எப்போது தொடங்கும், எப்போது நிறைவடையும் என்ற பரபரப்பு மீண்டும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. காலை நீலாங்கரையில் உள்ள உதயநிதி ஸ்டாலினின் இல்லத்தில் 11 மணிக்கு தொடங்கிய இந்த விசாரணைக்கான பயணம் 7 மணி நேரத்திற்கும் அதிகமாக நீடித்து இப்போது உலக்கூரில் மதிய உணவு வழங்குவதற்கு சிறிது நேரம் நிறுத்தப்பட்டு அதன் பின்னர் விசாரணைக்காக இப்போது செங்கிப்பட்டியில் காவல்துறை வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு காவல்துறையினர் அவரிடம் விசாரணை நடத்துவதற்கு அழைப்பு விடுத்ததாகவும் அதற்கு உதயநிதி ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்து விட்டதால் காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகளிடம் இப்போது அந்த ஆலோசனை நடத்தி கொண்டிருப்பதாகவும் சட்ட நிபுணர்கள் அங்கு ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தெரிகிறது. செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் உதயநிதி ஸ்டாலின் அங்கு இருக்கிறார். இப்போது அங்கு ஐஜி பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் உதயநிதி ஸ்டாலினிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இந்த காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெறும் இடம் மாற்றப்பட்டிருப்பதை அவரிடம் தெரிவித்து அங்கு விசாரணை நடத்துவதற்கான முயற்சிகள், நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வாகனத்தை விட்டு வெளியே இறங்காத சூழ்நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி சம்பந்தப்பட்ட அந்த காவல் நிலையத்தில் விசாரணை நடவடிக்கைகளை நடத்தி முடிக்க வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்துவதாக கூறப்படுகிறது. அவருடன் உள்ள வழக்கறிஞர்களும் நீதிமன்ற உத்தரவுப்படியும் வழக்கு பதிவு செய்யப்பட்ட காவல் நிலையத்திலும் விசாரணையை நிறைவு செய்ய வேண்டும் என்றும், திடீரென தெற்கு காவல் நிலையத்திலிருந்து செங்கிப்பட்டிக்கு விசாரணை நடவடிக்கைகளை மாற்றியது ஏன் என்ற கேள்வி, வாக்குவாதம் இப்போது செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் தஞ்சை மற்றும் திருச்சி பகுதியில் பதற்றமான சூழ்நிலை, பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. காவல்துறையின் வாகனம் தெற்கு காவல் நிலையத்திற்கு வருமா அல்லது இங்கு செங்கிப்பட்டி காவல் நிலையத்திலேயே விசாரணை நடவடிக்கைகள் நிறைவடையுமா என்பது இன்னும் சில நிமிடங்களில் தெரிய வரும். ஆனந்தி.